வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில உறவினர்களின் வார்த்தைகள் உங்களுடைய மனதை இப்பொழுது உடைத்து போட்டு கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசிக்காரங்களை அந்நியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட நமக்கு நெருக்கமானவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகமான ஒரு காயத்தை தேடி கொடுக்கும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதுதான் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்களிடம் இருந்து நாம் அன்பையும் புரிதலையும் நிச்சயமாக எதிர்பார்ப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைப்பதோ அது மட்டும் கிடைக்காது. தேவையில்லாத கஷ்டங்களும் கவலைகளும் தான் இன்னும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள். உறவினர்கள் கூறிய ஒரு வார்த்தை, ஒரு குறை கூறல், ஒரு ஒப்பீடு கூட உங்களுடைய மனதில் ஆழமாகவே இன்னும் பதிந்து கொண்டு அது மென்மேலும் கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். வெளியில் எதுவும் சொல்லாமல் சிரித்து கொண்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி கொண்டும் வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். நாம் இதையெல்லாம் போய் கேட்டால் அந்த உறவுகள் நம்மை விட்டு பிரிந்துவிடுமோ என்ற ஒரு பயத்தில் நீங்கள் அந்த உறவுகளிடம் கேட்காமல் அனைத்தையும் அப்படியே மறைத்து வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்றால் அது இதுவாகத்தான் இருக்கும். எது நடந்தாலும் அதனை பயப்படாமல் நீங்கள் உடனடியாக போய் கேட்டால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நான் இவ்வளவு செய்தும் என்னை ஏன் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற வழிகள் கூட உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசிக்காரங்களை நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்தாதவர்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. ஆனால் அதனாலேயே உங்களுடைய மனதில் இருக்கும் வேதனை பலருக்கும் தெரியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை உங்களுடைய மதிப்பை தீர்மானிக்காது. ஆனால் அந்த சொன்ன வார்த்தைகளை, அந்த மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் மறக்கக்கூடாது. நல்ல ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு நீங்கள் பதிலடி என்பதை கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் சொல்வதை மட்டும் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு தேவையில்லாமல் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு விஷயங்களை பற்றி யோசிக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய வெற்றியை பொறுக்காத நபர்களும் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு அடிபட்டு இப்போ ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடைந்தால் கூட அதை பார்த்து வெளியில் சூப்பராக பாராட்டிவிட்டு உள்ளுக்குள்ளேயே பொறாமையில் வென்று சாம்பலாக கூடிய நச்சு பார்வைகள் வெளியே எங்கேயும் கிடையாது. அது உங்களுக்குள்ளேயே தான் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மிக அருகிலேயே உங்களுடைய கூடவே சுத்திக்கிட்டு இருப்பவர்களும் அவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். இவன் எப்படி முன்னுக்கு வரலாம்னு உங்களுடைய பின்னாடி நின்று குளிப்பறிக்க காத்திருந்த ஒரு நபர்களும் அந்த ஒரு நபர்கள் தான். எனவே முடிந்த அளவுக்கு யாரை வேண்டுமானாலும் நம்பலாம். நெருங்கி பழகக்கூடிய ஒரு உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்துவது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதையே தேடி கொடுக்கும். எனவே உங்களுடைய அடுத்தடுத்த பிளான்கள், முதலீடுகள், வெற்றிகள் எதையும் மற்றவங்க கிட்ட முன்கூட்டியே நீங்கள் சொல்லக்கூடாது. ரகசியத்தை காத்து கவனமாக ஒவ்வொரு அடிகளையும் நீங்கள் எடுத்து வைத்து முன்னேறுங்கள். இது உங்களுக்கான ஒரு காலங்கள். எனவே இதனை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுத்தால் அது இன்னும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நன்மைகள் என்பது தானாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். மகரம் ராசி என்பர்களை வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். மகரம் ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாகவே பயன்படும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் அறிவாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலாகவே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அமையப் போகிறது. எனவே நீங்கள் உங்கள் மீது நீங்கள் எப்படி உங்களை சந்தோஷமாக வைக்க வேண்டுமோ அதனை பற்றி மட்டும் நீங்கள் நினைத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான காரியங்களை தேடி கொடுக்கும். முக்கியமான முடிவுகளை தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு காலங்கள் இந்த ஒரு காலமாகத்தான் இருக்கும்.
மகரம் ராசி என்பர்களை வாழ்க்கையில் சில முடிவுகள் நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரத்தில் மனதில் பயமும் குழப்பங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் தவறான முடிவுகளால் ஏற்பட்ட அனுபவங்கள் காரணமாக புதிய முடிவுகளை எடுக்க நீங்கள் தயங்கிய ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் என்பது உங்களை பயன்படுத்துவதற்காக ஏற்பட்ட விஷயங்கள் கிடையாது. அது ஒரு பாடத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பதற்காக மட்டுமே தான் நடந்து கொண்டே இருக்கும். தெளிவாக சிந்திப்பதற்காக கிடைத்த ஒரு பாடமாகவே சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். இனி வரக்கூடிய நாள் மனதில் இருந்த புலங்கள் என்பது குறைந்து முக்கியமான விஷயங்களில் தைரியமாக முடிவு எடுக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகுது. உங்களின் உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான ஒரு பாதையை தேடி கொடுக்கும். சனி பகவான் கொடுத்த அனுபவங்கள் இனிமேல் உங்களை அவசரப்படாமல் அறிவுடன் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு விதங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மகரம் ராசிக்காரங்களை ஒரு முடிவை எடுக்க நீங்கள் பயப்படக்கூடாது. ஆனால் அந்த முடிவை உங்களுடைய அனுபவத்தோடு நீங்கள் எடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த மாற்றத்திற்கு இந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாகவே மாற்றி போட்டுவிடும். கடந்த கால தோல்விகளாலும் மனிதர்களின் ஏமாற்றங்களாலும் நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம், எந்த பாதையில் போனால் ஜெயிக்க முடியும், ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்துல திசை தெரியாத படகு போல நின்றுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆனால் இன்னும் சில நாட்களுக்குள் உங்களுடைய நல்ல மனசுக்கு இருந்த அத்தனை எதிர்மறையான எண்ணங்களும் தேவையில்லாத பயங்களும் முற்றிலுமாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அது தேடி கொடுக்கதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். தேவையில்லாத ஒரு விஷயங்களை பற்றி யோசிக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய வெற்றியை பொறுக்காத நபர்களும் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு அடிபட்டு இப்போ ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடைந்தால் கூட அதை பார்த்து வெளியில் சூப்பராக பாராட்டிவிட்டு உள்ளுக்குள்ளேயே பொறாமையில் வென்று சாம்பலாக கூடிய நச்சு பார்வைகள் வெளியே எங்கேயும் கிடையாது. அது உங்களுக்குள்ளேயே தான் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மிக அருகிலேயே உங்களுடைய கூடவே சுத்திக்கிட்டு இருப்பவர்களும் அவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். இவன் எப்படி முன்னுக்கு வரலாம்னு உங்களுடைய பின்னாடி நின்று குளிப்பறிக்க காத்திருந்த ஒரு நபர்களும் அந்த ஒரு நபர்கள் தான். எனவே முடிந்த அளவுக்கு யாரை வேண்டுமானாலும் நம்பலாம். நெருங்கி பழகக்கூடிய ஒரு உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்துவது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதையே தேடி கொடுக்கும். எனவே உங்களுடைய அடுத்தடுத்த பிளான்கள், முதலீடுகள், வெற்றிகள் எதையும் மற்றவங்க கிட்ட முன்கூட்டியே நீங்கள் சொல்லக்கூடாது. ரகசியத்தை காத்து கவனமாக ஒவ்வொரு அடிகளையும் நீங்கள் எடுத்து வைத்து முன்னேறுங்கள். இது உங்களுக்கான ஒரு காலங்கள். எனவே இதனை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுத்தால் அது இன்னும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நன்மைகள் என்பது தானாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். மகரம் ராசி என்பர்களை வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். மகரம் ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாகவே பயன்படும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையை அழகாகவும் அறிவாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அவைத்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலாகவே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. எனவே நீங்கள் உங்கள் மீது நீங்கள் எப்படி உங்களை சந்தோஷமாக வைக்க வேண்டுமோ அதனை பற்றி மட்டும் நீங்கள் நினைத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான காரியங்களை தேடி கொடுக்கும். முக்கியமான முடிவுகளை தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு காலங்கள் இந்த ஒரு காலமாகத்தான் இருக்கும். மகரம் ராசி என்பர்களை வாழ்க்கையில் சில முடிவுகள் நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரத்தில் மனதில் பயமும் குழப்பங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் தவறான முடிவுகளால் ஏற்பட்ட அனுபவங்கள் காரணமாக புதிய முடிவுகளை எடுக்க நீங்கள் தயங்கிய ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு.
உங்களுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் என்பது உங்களை பயன்படுத்துவதற்காக ஏற்பட்ட விஷயங்கள் கிடையாது. அது ஒரு பாடத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பதற்காக மட்டுமே தான் நடந்து கொண்டே இருக்கும். தெளிவாக சிந்திப்பதற்காக கிடைத்த ஒரு பாடமாகவே சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். இனி வரக்கூடிய நாள் மனதில் இருந்த புலங்கள் என்பது குறைந்து முக்கியமான விஷயங்களில் தைரியமாக முடிவு எடுக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகுது. உங்களின் உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான ஒரு பாதையை தேடி கொடுக்கும். சனி பகவான் கொடுத்த அனுபவங்கள் இனிமேல் உங்களை அவசரப்படாமல் அறிவுடன் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு விதங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மகரம் ராசிக்காரங்களை ஒரு முடிவை எடுக்க நீங்கள் பயப்படக்கூடாது. ஆனால் அந்த முடிவை உங்களுடைய அனுபவத்தோடு நீங்கள் எடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த மாற்றத்திற்கு இந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாகவே மாற்றி போட்டுவிடும். கடந்த கால தோல்விகளாலும் மனிதர்களின் ஏமாற்றங்களாலும் நாம் அடுத்து என்ன செய்ய